வீடியோக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே புயலே வந்துருச்சு. அதாவது போயிட்டுருக்கோம் வேறு இடையெல்லாம் வாங்கிட்டு போகும்போதே அங்கே புயல் வந்துருச்சு. இன்னும் போகிற இடம் எப்படியே தெரில. போய் பார்க்கலாம் வாங்க. போகும்போதே எங்கள் ஆள் பொங்குது. மழை செஞ்சிட மாட்டேது மழை. காய்ஸ் எங்க நானும் வீடியோ மழை வெயில் புயல் எது வந்தாலும் பார்க்காம நானும் முடிஞ்சவங்க எடுத்து போடுறேன். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு கமெண்ட் இல்லை, ஒரு லைக் இல்லை, எதுவுமே போட மாட்டேங்க. வெயிடாக போட சொல்கிறாங்க. ஏதோ ஒரு கமெண்ட், ஏதோ ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வரைக்கும் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க, ஏதோ சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒழுங்காக போட ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது தப்பாக பேசினா பெருசாக எடுத்துக்காதீங்க. சரிங்க, நானும் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும். சரிங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி ஒரு சின்ன கேம்பிங் வீடியோ. நம்ம ஒரு 4 பேர் பசங்களோட வந்திருக்கோம். நம்ம எப்பவும் ஒரு பசங்க தான். சந்தோஷ் வா, நம்ம ஃப்ரெண்டு ஒரு சந்தோஷ். இந்த பக்கம் பார்த்தாங்க நம்ம இந்த இடத்துல எடுத்துலாமா? இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுக்கிறோம். தண்ணி பார்க்கவே பச்சை கலராக இருக்குது. ஆனால் ஃபில்ட்ரு பண்ணால் சரியாக போய்னு நினைக்கிறோம். பார்த்துக்கலாம், அங்கே தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன் எப்படி கொஞ்சம் அங்கே போய் இந்த டெப்த்தில் இருந்து தண்ணி இப்படி மொண்டு அதே மாதிரி இப்படி கொண்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேப்பில் போட்டு டைட்டாக லாக் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்து இதை வச்சு அழுத்தி ஃப்ரெஷ் பண்ணோம். தெரியுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி பிடிச்சி இறக்கிறேன். ஏன்னா யோசிப்பாங்க சூப்பராக ஃபில்டர் ஆகுது நிறைய பேர். நம்ம இது தண்ணி பிடிச்ச பாட்டிலில் ஃபோர்ஸ் அழுத்தும் போது இந்த கீழ் வழியாக தண்ணி ஃபில்டர் ஆகி அதில் வந்துடும். நம்மளுக்கு நம்ம குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதான் மிலிட்ரி கிரேட் பொருளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலலாம் பார்க்க அழுக்காக தெரிஞ்சாலும் தண்ணி பியூராக ஃபில்டர் ஆகிடும். பார்க்க ஈஸியாக இருக்குதுங்க, ஆனால் அழுத்த முடியல. ஒன்றும் முடிக்கிற வரைக்கும் தண்ணி நப்புவோம். இதே உள்ள பாட்டில் அழுத்தணும் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல பாட்டில் ஒடுங்கிடுதுண்ணா கரெக்டாக. இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் ஏரில் தான் தண்ணி வெளியில் போகல. நம்ம லூஸ் பண்ணிவிட்டு பாட்டிலை க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் தண்ணி போகுது வெளியே, இல்லைன்னா தண்ணி போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இதை விட்டா தண்ணி வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? அப்புறம் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பாருங்கள். தண்ணி குடிக்கிறதுக்கு ஆமாம் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தே தெரியும். அதுக்காக கண்டிஷனுக்கு அந்த வீடியோவில் பார்க்க தெரியுது, அழகாக தெரியுது. ஏன்னா நேரில் வந்து தண்ணி கலர் ரொம்ப க்ரீனாக இருக்குது. ஊரில் நிறைய பேர் கிழிச்சு போடுவேன், பிடுங்கி போடுங்கன்ட்டு போனாங்க. அவங்க கூப்பிட்டு 4 டப்பா அடுத்த வச்சா தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு. யார் சொன்னது சார்? 4 மாட்டு சாணி கூட அள்ளி போடலாம். இந்த வேலை ஊர் தெரிஞ்சிருவேன், கிழிச்சு எரிஞ்சிருவோம் போனாங்க. அவங்க கூப்பிட்டு அழுத்த விட்ட மாதிரி தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ பொறுத்து அழுத்த வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. கொள்றான் கழுத்தை முடிச்சு முறிச்சு எரிஞ்சிடும் அவனை. அப்படி அழுத்தாலும் தண்ணி இவ்வளோதாக வருது. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக பாட்டில் ஃபுல்லாச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 50 ml தான் பிடிக்கும், போதும். ஒரு பாட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் வேர்வை, தண்ணி இல்லை, இவ்வளோ வேர்த்துருக்கு. சந்தோஷம் முடிஞ்சே போயிட்டான். இந்த எனர்ஜி ஃபுல்லாக காலி. ஓகே, தண்ணி நம்பிருச்சுங்க, அவ்வளோதான்.
ஓகே நம்ம போகலாம். கேஸ் வழியாக ஒரு 4 லிட்ரு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கு. போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தண்ணி நம்ம இன்னைக்கு போதும். கை கழுவ ஒரு பக்கெட் தண்ணி இருக்குது. ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எடுக்கிறதெல்லாம் இன்னும் முடியல. வேர்த்து விறுவிறுத்து என்ன பண்ண முடியல. மசாலா உள்ளே போவோம். மசாலா உள்ளார போகிறதே சுட்டு தரேன்ற. அது வேறு என்ன பண்ண, வெறும் இதாக சாப்பிட முடியும். வேறு என்ன ஸ்பெஷல்? அடுத்த டைம் ஒரு மாடு அடிச்சிடலாம் விடு. அடுத்த டைம் ஒரு மாடு முழுசாக நீ எடுத்துக்கிறா, நான் எடுத்துன்னு தரேன். ஒரு மாடை முழுசாக அடிச்சுன்னு தரேன்டா அவட்ட. அப்படியே ஒரு குழி வெட்டிக்கலாம், பெரிய குழியா. அந்த கேமரா வீட்டில் சின்ன கேமரா கொஞ்சம் அது சூட்டாக இந்த குவாலிட்டியாக தான் வராது. சும்மா கடமைக்கு வேணால் அது இருக்கும். கேசன் 50-50 சொல்லி அது பெரிய கேமரா தத்தனைக்கும் அது. முட்டை என்னடா கலர் கலராக இருக்குது. அதுதான் எங்கே லவ் பர்ஸ் முட்டை. இஞ்சி பூண்டு பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கேன்சர் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக வரும். அதனால் போடுறதான் ப்ராப்ளம். நம்ம ஆளுகள்லாம் இங்கே முக்கியமான ஆளுகள்லாம் சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கேன்சர் எப்போ வரும்னே தெரில, ரெடியாக இருக்குது. அதனால் போட்டுவிட்டு காப்பாற்றிடுவோங்க. 24 மணி நேரம் ரயில் இன்ஜின் மேலே ஓடிட்டு இருக்கிறானுங்க. புகையிலே வாழ்கிறான் ஒருத்தன். புகையிலே வாழ்கிறான். கேட்டால் நம்மளை பைத்தியக்காரன்றாங்க. வாழ்க்கையில் என்னத்தில் பார்த்தோன்னு கேட்குறான் நம்மக்கிட்டே. பண்ணுறதான் பண்ணுற வேலை, எல்லாத்தையும் பண்ணுறான் வேலை ஒருத்தன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கேட்குறான் வாழ்க்கை என்னத்தான் மச்சான் பார்த்துட்டேங்கிறான். உன்னை குத்தி காட்டல, நேராகவே வளர்ந்தான்னு சொல்லிட்டுக்கிறேன். உனக்கு தெரியாம என்ன அதை செஞ்சேன், என்ன தப்பு பண்ண சொல்ல. சத்தியமாக சொல்ல, உனக்கு தெரியாம நான் என்ன தப்பு பண்ண சொல்ல. ஒரு கட்டு சிகரெட் வாங்கிக்கிறேன், ஒரு பாக்கெட்டே வாங்கிக்கிறேன். ஆமாம், அரை மணி நேரத்துக்கு ஒன்று. எனக்கு வண்டி ஓட்டி இருந்தேன்னா எனக்கு டைம் பார்த்து தெரியாது. நான் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போவேன். தெரியுதா? எதுக்கு வரவனும் தெரியாது. இது இருக்கு. காய்ஸ் 2 முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் இந்த சிக்கன் பவுட்ரு. அவ்வளோதான். என்னடா கேட்குறேன்? இந்த இப்போ போடுற மசாலாவே வேறு லெவலாக இருக்கணும். அட்டிக்கா தின்னா அவங்க அந்த வயிறுக்கெல்லாம் எரியணும். குட்டிச்சா பத்திக்கிட்டு எரியணும் பூரா குட்டிச்சோம்னா. அந்த அளவுக்கு இருக்கணும் மசாலா. நாளைக்கு நம்ம செத்தாலும் சரி சமாதி சொல்லணும், இப்படி என்னங்கடா ஒருத்தனுங்க அப்படின்னு. சும்மாவே நீ போய் கேட்டுன்னு சொல்லுவோம். நீ பண்ண வேலை அந்த மாதிரி ஏதாவது 1-2ன்னா பரவாயில்ல. 1000 இடத்துல பண்ணியிருக்கிறோம். அட்டி அவனை போய் சண்டை போடுறது, அங்கே போய் பிரச்சனை பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால கழுத்தில் ஒரு 4 கோடி இது கழுத்தா பாரு. அதில் ஒரு 4 வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. அந்த வெங்காயம் எடுத்து வச்சுக்கோ, சாப்பிட்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தப்பிக்கு அப்படி எப்படி இருங்க அப்படி கத்திடாப்பா இப்போ அதை பிரிக்கணும்.
கிள்ளி இது பிடிச்சிட்டா இல்லை அது வந்து போக மாட்டேங்கும். பாயில் குச்சி இருந்தால் கிழிஞ்சு போயிடும் பாயில், அது தொல்லையாக இருக்கும். அதை பிடிச்சி கிளிடா வருண்டா. இந்த கிழிச்சுனா அந்த செட்டை தானே கிளி இலையே கிளி வரும். சூப்பர் இலையே கிளி போயிடும். அந்த பாயில் போட உடைக்கல அடியில் விட்டுவேன். இழுத்தோடு கிழிச்சிக்கோ. இது 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 அப்படியே இழுத்து பிடிச்சி கட்டேன். அப்படி கட்டேன் எடுத்து தண்ணி நினச்சா கரெக்டாக இருக்கும். சும்மா சொல்லி மடைக்கு சொல்லி விட விடு, மண் போசம் முடிக்கும். இந்த பச்சை நாள் பிடிச்சி கிழிச்சு ஒரு ரோலே மண்டா போட்ட இதே மண்ணு பூசி போடலாம். மேலே இதான் வந்து விடு. இது ஒரு பைத்தியக்கார பொண்ணு தான். நீ எல்லாம் ஒரு செடியை கூட பிடுங்க முடியல. என்ன பண்ண பாருங்க தெரியல. ஒரு செடியை கூட பிடுங்க முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண் நல்லா செம்மண்ணாக இருக்கு. இது சரியா போகுது. இது கரை இது ஈரமாக கொட்டாது. கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். இதை மட்டும் தானே காரணம். உக்காருவா இந்த இடத்தான் வாழலாம். நிஜமா தாண்டா ஓட்ட வாடா இங்கடா சிரிச்சிருக்கிற. இன்னும் மண் தோணுமாப்பா. நெருப்பில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கலாமா? வாடகை மாட சொன்னாடி கையில் வச்சு ஆற்றுன்னு கொஞ்சம் 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 சூடாக எழுதுது. இன்னும் கொஞ்சம் சூடாக ஒட்டிக்கிச்சு தள்ளி விடு. கோழி உள்ள கடந்துச்சுடா. எங்க கடந்தே தெரியல. பாருங்க இது அந்த இலையை நிலையை போட்டுக்கணும். ஒரு இலை ஒன்று எடுத்து போட. நிறைய இலை இருக்குதுனால கீழே கூட வச்சு பிரிச்சு தூக்கி கோழி கொண்டு வச்சுருந்தாங்க. பூ இலை எல்லாம் நிறைய கிடக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அப்படி ஒன்று சமைச்சு தனியாச்சு. நாம் நினச்சதோட கொஞ்சம் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. மசாலா கோழி இருக்குது. இது மசாலா அப்படி தான் மசாலா கோழி தான். இது நம்ம கிரில் பண்ணல. மசாலா வாசம் நிறைய நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மச்சான் ஐயோ அதை போட்டு தூக்குடா. டீ தொடவே உங்களை குத்திக்குதுடா. 110 டிகிரிக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குச்சி வச்சு அப்படி தூக்குறேன். இலைய விழுத்துல எப்படி ஒன்று டக்குனு வந்துருக்கு. இறப்பு கேஸ் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கிற கோழி முழுசா கையில் பிடி. அதெல்லாம் பயங்கரமான இது தெளிவா. அதெல்லாம் பயங்கரமான இது தெளிவா. நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான். இதெல்லாம் செம்ம இது தெளிவா. தெளிவா முடியலாம் நானாக போட்டிருப்பேன்.
இந்த மாதிரி பீஸ் தானே சாப்பிடணும், நல்லாயிருக்கும். அது நெஞ்சு கறி. அதை கத்தி எடு. உப்பு கம்மியாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கிற வேலை ட்ரிங்க் பண்ணி என்ன சாப்பிட போகிறோன்னா பீரு. ட்ரிங்க் பண்ணி குக்கிங்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இலை இருந்துடும். நல்லாகுதா? ஒருத்த சரிங்க போட்டுருக்கலாம். ஓகே கைஸ், வெளியே வந்த வேலை முடிஞ்சிச்சு. பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீடியோவை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுறப்பையும் நினைக்கிறேன். மழையும் வந்துருச்சு. இது வரைக்கும் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஒரு சிலருக்காக ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் வேறு வீடியோ இதே மாதிரி போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.